அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, விளையாட்டு செய்தி தொடர்பாக ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு சார்ந்த தகவல் தான் அது. சரிங்களா, போலாமா? சரி. தமிழ்நாடு அரசு சார்பில் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமைய உள்ள மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம ஒலிம்பிக் கேம்ஸ் விளையாட்டை மேம்படுத்தும், அந்த விளையாட்டு வீரர்களை மேம்படுத்தும் பொருட்டாக எங்கெங்க அந்த கேம்ஸ், அந்த ட்ரைனிங் அகாடமி அமைக்கப்பட்டதுன்னு பாருங்க. சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி. அதே பார்த்தீங்கன்னா நம்ம தலைமையிடம், அப்புறம் மத்தியில் இருக்கிற திருச்சி, தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மாணவர்கள் நலன் பெறப்பட்ட மதுரை, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வடமேற்குல பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அந்த விளையாட்டு தொடர்பான கேம் இருக்கு. சரிங்களா? சரி. இதை மட்டும் நம்ம மேலும் தகவல் எதுன்னு பார்த்துக்கணும்னா, நம்ம தமிழக அரசின் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா திரு உதயநிதி ஸ்டாலின். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர். அதே மாதிரி மத்திய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர்னா மான்சுக் மாண்டவியா. அதே மாதிரி இப்ப கூட நம்ம தமிழக அரசு விளையாட்டுல சிறப்பா இருக்கக்கூடிய அனைத்து ஏசியன் கேம், வெளிநாட்டு போன்ற கேம்ல சிறப்பாக விளையாடக்கூடியவங்களுக்கு பரிசாகவும் ஊக்கத்தொகையாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட கண்ணகி நகர் கார்த்தியாங்கிற விளையாட்டு வீராங்கனை கூட நம்ம ஃபேமஸாக பேசப்படலாம். இது மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம தெரிந்து கொள்ள சிற்பி அகாடமியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.